அதேபோல கல்வி கடனை ரத்து செய்யவில்லை. அனைத்து கல்வி கடன்களையும் ரத்து செய்ய வேண்டும். வட்டி இல்லாத கல்வி கடன்கள் வழங்கப்பட வேண்டும். ஏழை மாணவனுடைய கல்வி கட்டணம், உணவு கட்டணம், விடுதி கட்டணம், கவுன்சிலிங் கட்டணம் உட்பட அனைத்து கட்டணங்களுமே ஒன்றிய அரசும் மாநில அரசுகளுமே ஏற்க வேண்டும். கல்வி நிறுவனங்களில் நிலவக்கூடிய கட்டாய நன்கொடையை முற்றிலுமாக தடுக்க வேண்டும். கூடுதல் கட்டணங்கள் வசூலிக்கப்படுவதை தடுக்க வேண்டும். அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் உயர்கல்வி நிறுவனங்களில் மருத்துவக் கல்வி, பொறியியல் கல்வி மற்றும் அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களிலும் தனி இடஒதுக்கீட்டை வழங்கிட வேண்டும். தமிழ்நாட்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவக் கல்வியில், பொறியியல் கல்லூரியில், இதர தொழிற்கல்லூரிகளில் 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. அது வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. இதன் மூலமாக அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்கள் மிகப்பெரிய பலனை அடைந்திருக்கிறார்கள். இது வரவேற்கத்தக்கது. ஆனால் தமிழ்நாட்டில் கூட அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் தனியாக இடஒதுக்கீடு இல்லை. எனவே நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் மத்திய அரசு, மாநில அரசு கல்வி நிறுவனங்களில், அரசு பள்ளிகளிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் படித்த மாணவர்களுக்கு தனித்தனியான இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோல முழுமையாக இடஒதுக்கீட்டை காத்திட வேண்டும், சமூக நீதியை காத்திட வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். எனவே ஒன்றிய அரசுடைய கல்வி நிறுவனங்களுக்காக நடத்தக்கூடிய பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கும் நாடு முழுவதும் வட்டாரந்தோறும் இலவச பயிற்சி மையங்களை, எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் இலவச பயிற்சி மையங்களை உருவாக்கி இலவசமாக ஏழை எளிய மாணவர்களுக்கு பயிற்சிகளை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். மதுரை எய்ம்ஸ் 2016 பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. இதுவரை மதுரை எய்ம்ஸ் கட்டப்படவில்லை, வரவில்லை. எனவே உடனடியாக மதுரை எய்ம்ஸ் கட்டி முடிக்கப்பட வேண்டும். அதில் இருக்கக்கூடிய இடங்களில் 65% இடங்களை கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களே வழங்க வேண்டும். எய்ம்ஸ் வந்தால் மட்டும் போதாது. மதுரையில் வரக்கூடிய எய்ம்ஸில் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு, தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு மருத்துவக் கல்வி, செவிலியர் படிப்பு உள்ளிட்ட அனைத்து படிப்புகளிலும் 65% இடஒதுக்கீட்டை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் வேலைவாய்ப்பிலும் மருத்துவர், செவிலியர் உட்பட அனைத்து வேலைவாய்ப்புகளிலும் 65 விழுக்காடு இடஒதுக்கீட்டை தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். இந்தியாவில் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு மிக மிக குறைவாக இருக்கிறது. மோடி அரசாங்கம் நாங்கள் மருத்துவக் கல்விக்கான, மருத்துவ ஆராய்ச்சிக்கான, மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகப்படுத்துவோம் என்றெல்லாம் வாக்குறுதியை வழங்கிவிட்டு இன்றைக்கு அதை நிறைவேற்றவில்லை. மருத்துவ சேவையை அடிப்படை உரிமையாக்குவோம் என்று சொல்லி அறிவித்துவிட்டு அதையும் நிறைவேற்றவில்லை. எனவே உலகத்திலேயே மிக மிக குறைவாக மருத்துவத்திற்காக ஒதுக்கக்கூடிய நிதி ஒதுக்கக்கூடிய நாடு இந்தியாவாகத்தான் இருக்கிறது. நமது நாட்டில் ஒட்டுமொத்த ஜிடிபியில் 1.1% தான் மக்கள் நல்வாழ்வுத்துறையாக ஒதுக்கப்படுகிறது. எனவே ஜிடிபியில் 6 விழுக்காடு ஒதுக்க வேண்டும். அந்த 6 விழுக்காட்டில் ஒன்றிய அரசுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். பல வளர்ச்சியடைந்த நாடுகளெல்லாம் 15 விழுக்காடு வரை, ஜிடிபியில் 15 விழுக்காடு வரை மக்கள் நல்வாழ்வுத்துறைக்காக வழங்கப்படுகிறது. இந்தியாவில் 1.1% என்பது மிக 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 குறைவு. எனவே 6% ஜிடிபி வழங்கிட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம்.